மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இந்த பதிவு தொடர்பான மேலும் விவரங்கள். கடந்த திமுக அரசில் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு இந்த மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி, அதாவது நாளை தினம் வர வைக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த மே மாதத்துக்கான தொகை விரைவில் வரவேற்கப்படும் எனவும், அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்வதற்கு அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இது குறித்து பதிவிட்டக்கூடிய திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 17ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும், ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப எதுக்கு அவகாசம் தேவை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியும் முதலமைச்சரை நோக்கி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுகவுடைய கடந்த கால அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் மாதம் 2000 ரூபாயை வழங்குவதாக சொல்லிவிட்டு தற்பொழுது 1000 ரூபாயை கூட தர இழுத்தடிப்பது ஏன் எனவும், இதுதான் உங்கள் மாற்றமா என்ற கேள்வியும் முதலமைச்சரை நோக்கி திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.